அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உண்மையில் சூதுவாது இல்லாத, கள்ள கபடம் தெரியாத, பிறர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு குணாதிசயங்கள் கொண்ட ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரிஷபராசி என்பது இரண்டாவது ராசியாகும். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரீஷம் 1 மற்றும் 2 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதையும் யோசித்து பொறுமையாகத்தான் செயல்படுவார்கள். இவர்கள் அதிகம் யாரிடமும் பேச மாட்டார்கள். இந்த ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகள் எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்காத உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்கள். இவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்கள், திருப்தியான மனநிலையை எளிதில் அடையக்கூடியவர்கள். இவர்களை வற்புறுத்தினால் வளைந்து தர மாட்டார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டார்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கோபவேசப்பட்டால் பேரழிவுதான் மிஞ்சும். தன் வாழ்நாளில் இது போன்று ஒரு சில முறைதான் கோப வயப்படுவார்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத எருதினையொத்த மெத்தனத்தோடு இருப்பார்கள். பெண்ணுக்குரிய அனைத்து குணாதிசயங்களோடும் ஆனால் நல்ல வலிமையோடும் இருப்பார்கள். ஆண்கள் சதைப்பற்றுள்ள கழுத்து பகுதியும் அகன்ற வலிமையான தோள்களையும் கொண்டிருப்பார்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நல்ல ஜீரண சக்தியை உடையவர்கள். எப்போதும் எதையாவது அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு அலை போன்ற சுருள் தலைமுடி இருக்கும். எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். ஆனால் எதையும் அவசரகதியில் அனுபவிப்பது என்பது இருக்காது. எதையும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு செயலில் இறங்காமல் இருப்பது இவர்களுடைய சிறப்பு குணமாகும். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் விளம்பரம், பெருமை தேடுதல் இருக்காது. இவர் தான் வேண்டும் என்று அழைத்தால் உடன் வருவார்கள். பொதுவாக எதற்கும் கவலைப்பட்டு நகத்தை கடிக்கும் குணம் கொண்டவர் அல்ல. இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவதற்கும் எதற்கும் கலங்காமல் வருவதை வாழ்வில் இதுவும் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கு மிக்கவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய மனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாலும் முடிவு எடுப்பது என்பது நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்த பின்னர் தான் முடிவெடுப்பார்கள். வீட்டில் இருப்பதை தான் பெரும்பாலும் விரும்புவார்கள். தேவையற்ற மாற்றம் இவர்களை உற்சாகமிழக்க செய்யும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சொந்த வீடு வைத்திருப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பார்கள். அமைதியான ஒதுக்குப்புறமான சூழலை விரும்பக்கூடியவர்கள். வீட்டு மனை வியாபாரம் இவர்களுக்கு உகந்த ஒன்று. அதே போல எப்படியாவது ஒரு வகையில் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஆரோக்கியமும் உறுதியும் உடைய உடல் அமைப்பை கொண்டிருப்பார்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டை, கழுத்து, கால்கள், கெண்டை கால்கள், பிறப்புறுப்புகள், முதுகு மற்றும் முதுகுத்தண்டு இவைகள் நோய்களினாலும் விபத்துகளினாலும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக இவர்கள் உணவை நன்கு விரும்பி உண்ணக்கூடியவர்கள். மதுவும் பிடிக்கும். மதுவை ஒழித்தால் இவர்கள் உடல் கட்டுக்குலையாமல் இருக்கும். இயற்கையான காற்று மற்றும் உடற்பயிற்சி இல்லாதது இவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் உடையவர்கள். தனது கருத்தில் இருந்து அவ்வளவு எளிதில் மாற மாட்டார்கள். இவர்கள் மன ரீதியான உடல் ரீதியான துன்பங்களை பல ஆண்டுகள் குறை சொல்லாமல் தாங்கும் பலம் பெற்றவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். மிகவும் அதிகமாக பேசுவார்கள். தர்க்கம் செய்வதில் வல்லவர்களாக விளங்கக்கூடியவர்கள். பொய்யையும் மெய்யாக பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான உணவையும் விரும்பி உண்டு செரிமானம் செய்யும் தன்மை உள்ளவர்கள். நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள இந்த ராசிக்காரர்கள் நன்கு பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் நிதானமாக ஆனால் உறுதியான பெரிய விஷயங்களை சாதிக்க முற்படக்கூடியவர்கள். எதிலும் தான் முன்னால் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். அதிகாரத்தையும் பணத்தையும் பெருக்கி அதை வைத்திருப்பதை பெருமையாக எண்ணுவார்கள். உண்மையாகவே கஷ்டத்தில் உள்ள நபர்களுக்கு தாராளமாக பொருள் உதவியும் மன தைரியமும் அளிப்பார்கள். எதையும் பெரிதாக செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாகும். பெரிய கட்டிடங்கள், மிருகங்கள் இவர்களை ஈர்க்கும். ஆனால் சிறிய எலிக்கு கூட இவர்கள் பயப்படக்கூடிய
விரும்பக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஓவியம், இசை போன்றவற்றில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். நல்ல குரல் வளம் இருக்கும். வான்நீல நிறம் இவர்களை அமைதியாக்கும். சிவப்பு கொதிப்படைய வைக்கும். இவர்களுடைய கருத்துக்கள் தெளிவானவையாக இருக்கும், பொறுப்பானவை ஆகும். செம்பு இந்த ராசிக்காரர்களுடைய உலோகமாகும். தேய்க்க தேய்க்க பளபளப்பாவதை போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் அவர்களுடைய அனுபவம் இவர்களுக்கு நன்மை செய்யும். தனக்கு பிடித்த பொருட்களை அதிக செலவு செய்தாவது பெற்று வாழ்நாள் முழுக்க வைத்து காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனால் தேவையற்ற ஆடம்பரத்திற்கும் பொறுப்பற்ற முறையில் இருப்பதற்கும் எதிரியாக இருப்பார்கள். வீடுதான் இவர்களது கோட்டையாகும். நிறைந்த பொறுமையும் வலிமையும் உடைய விடாப்பிடியான பிடிவாத குணம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் சற்று உயரமான உடல்வாகு உடையவர்கள். ஆண்கள் விரும்பும் சிறந்த குணங்களை உடையவர்கள். இவர்களை சீண்டாத வரையில் பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள். வாழ்க்கையை மற்றவர்கள் போற்றும் வகையிலேயே அமைதியாக நேர்மையாக வாழக்கூடியவர்கள். தான் சிறந்த பெண் என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஆண்மகனை தான் தேடுவார்கள். சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள். இயல்பிலேயே நல்ல குணம் உடையவர்கள். இதனாலேயே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதிரி என்று இருந்தால் அவர்களை முழுமையாக அசட்டை செய்வார்கள். ஆனால் தனக்கு உண்மையான நண்பர்கள் என்றால் அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாது, அவர்களுக்கு உண்மையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். தான் எந்த அளவிற்கு உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கிறாரோ அதே அளவுக்கு மற்றவரும் திரும்பி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அழகான பெண்களை ஆண்கள் ரசிக்கும் போது சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அது எல்லை தாண்டினால் அவரது கோபம் கரையை கடக்கும். சிறந்த அறிவு உள்ளவர்களாக இருந்தால் அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் கூடுதல் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். இந்த துறையையும் புரிந்து வைத்துக் கொள்ள திறமை உள்ளவர்கள். எதையும் தெளிவான நடைமுறைக்கு ஒத்து வருகிற மாதிரி அவர் உடல் மற்றும் உணர்வு சார்ந்தவர்கள். அவர்களுடைய இந்த காலகட்டங்களில் இவருடைய சிறந்த முறையில் ஊக்குவிக்கப்பட்ட உணர்வுகளை நீங்கள் தொடாதவரை வெற்றியில்லை. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாசனை பொருட்கள் இவருக்கு ஆன்மீக உணர்வை கூட தரவல்லது. வெறுக்கத்தக்க வாசனைகள் இவர்களை பாதிக்கும். அழுத்தமான நல்ல வர்ணங்கள் இவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பும். அதுவும் நீளம் இவர்களுடைய எதிர்ப்பை குறைக்கும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சாப்பிடும் உணவு சுவையாக இருக்க வேண்டும். இவர்கள் ஆண்களை மயக்கும் அளவிற்கு நன்கு சமைக்கவும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். மென்மையான இசை, ஓசை, அழகான ஓவியம், காட்சிகள் இவரை காந்தம் போல் இருக்கும். இயற்கையின் அழகு இவரை பேரின்பத்திற்கு கொண்டு செல்லும். இவர்கள் உடுத்தும் ஆடை மென்மையானது, விலை உயர்ந்தது, உடலை வருத்தாது. ஆனால் பார்க்க எளிமையானதாக இருப்பார்கள். உடை விஷயத்தில் சுகமானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். இவர்களுக்கு நல்ல மனம், உடல் பலம் உண்டு. இவர்களுடைய ஒளிவு மறைவற்ற எளிமையான குணம் அனைவருக்குமே பிடிக்கும். வெதுவெதுப்பான நீரில் வாசனை திரவியங்களோடு நீராடுவது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது.